இப்போ இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணல அப்படின்னா நான் அவர் கூட இருக்கிறது, அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதே வேஸ்ட்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டா வச்சிருக்கக்கூடிய ஃபால்ஸ் அலிகேஷன் ஆன் கில்லி ஷரத், அமைச்சர் ஷரத் அவங்க மேல வச்சிருக்கிறது. ஐபிஎல் மேட்ச்க்கு நாங்கள் ஃபேமிலியாக தான் எல்லாருமே போயிருந்தோம். அவங்க ஒய்ஃப், என் ஹஸ்பண்ட், நான், கிருத்திகா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துட்டு வரல. ஸோ அந்த டைம்ல அதை க்ரஷ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. குழந்தை அப்படியே முழுங்காது, சின்ன குழந்தைன்றதுனால அதை உடச்சுத்தான்னு சொன்னதுக்கு ஷரத் வச்சு இப்படிதான் உடச்சு கொடுத்தாங்க. அந்த மருந்தை நாங்கள் தான் கொடுத்தோம். அந்த வீடியோல நானும் அவங்க ஒய்ஃபும் இருந்திருக்க மாட்டோம். பிகாஸ் குழந்தை அழுதுனால அதை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் தூரமா இருந்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அவங்க ஒருவேளை அது ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அத்தனை கோடி மக்கள் முன்னாடி ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல்லே அவங்க தைரியமா போட மாட்டாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நீங்க வந்து வெளியிடுறீங்கன்னா இது எவ்வளவு ஒரு சீப்பான மென்டாலிட்டியா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு ட்ரக்கை அந்த மாதிரி பப்ளிக்ல உட்காந்து ஒரு சராசரி சாதாரண மனுஷன் பண்ண முடியுமா? பண்ணா போலீஸோ இல்ல அங்க ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய மக்களோ அமைதியா இருந்திருப்பாங்களாம். பிகாஸ் அவங்க கூட போனது நாங்க வேணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். முன்னாடி பின்னாடி எல்லாருமே தானே இருக்காங்க. அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒருத்தன் கீழே இருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு மேல வரான்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு அவங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷனோ இல்ல இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பாதீங்க. திஸ் இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, ஒருத்தரை சார்ந்த விஷயம் கிடையாது. இது எங்க ஒட்டுமொத்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பாதிக்கும். அண்ட் உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. வி ஸ்டாண்ட் பை யூ ஷரத், வி நோ யூ அமைச்சர் அவர்களே. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபால்ஸ் அலிகேஷனை நம்பாதீங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் அஸ்.